சென்னை மாநகராட்சி திருவிக நகர் தொகுதியில் உள்ள மண்டலம் 6 அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையின் போது செயற்பொறியாளர் அறையில் உயர்தர வெளிநாட்டு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் பல இடங்களில் வருமானத்துறை அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி அலுவலகங்களில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக சென்னையில் குறிப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தொகுதிகளும் தனித்தனியாக வருமானத்துறை அதிகாரிகள் குழுவாக இணைந்து தனித்தனியாக பிரிந்து சென்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த சோதனையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த கடந்த 3ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த வருமான வரித்துறை சோதனையில் ஒவ்வொரு இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலங்களிலும் சென்று நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கணக்கில் காட்டாத அளவு பணம் மற்றும் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டன. அந்த சோதனையில் தான் இருக்கக்கூடிய இன்று சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலம் 6 இருக்கக்கூடிய திருவிக நகர் தொகுதியில் இன்று உடனடியாக சோதனை வருமானத்துறை அதிகாரிகள் சோதனையில் மேற்கொண்டனர். அந்த சோதனையில் செயற்பொறியாளரான சரவணன் அவர்களுடைய அறையில் தற்போது இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் ஒரு சில ஆவணங்கள் கைப்பற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி கணக்கில் காட்டப்படாத பணங்களும் ரொக்க பணங்களும் கைப்பற்று உள்ளதாகவும் மற்றும் வெளிநாட்டு மதுபானங்களும் கைப்பற்றி உள்ளதாகவும் மற்றும் இருக்கக்கூடிய கணக்கில் வராத அளவிற்கு இருக்கக்கூடிய தங்க நகைகளுக்கான தனியார் நிறுவனத்தின் சீட்டுகளும் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான அனைத்து இருக்கக்கூடிய விவரங்களிலும் சரஸ்வதி என்கிற சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலம் 6 இருக்கக்கூடிய அதிகாரியான சரஸ்வதி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேரில் சுமார் 5 பேரிடம் வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 5 பிரிவின்களாக தனித்தனியாக இந்த வழக்குகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தில் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய இல்லத்திலும் தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வருவதால் இருக்கக்கூடிய பெரும் பரபரப்பான சூழலும் காணப்பட்டு வருகிறது. உயர் அதிகாரியான இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளிலும் மற்றும் அலுவலகங்களிலும் இருக்கக்கூடிய இந்த வருமான வரித்துறை சோதனைகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே வேறு ஏதேனும் முக்கியமான ஆவணங்கள் எதுவும் பிற்பட வாய்ப்புள்ளதா அல்லது முக்கியமான நபர்கள் யாரேனும் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யாரேனும் சிக்குவதற்கு வாய்ப்புள்ளதா என்கிற கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் மற்றும் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் வருமானத்துறை அதிகாரிகள் மூலமாக FIR போடப்பட்டுள்ளது. அதற்கான இருக்கக்கூடிய ஆவண காட்சிகளும் நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலமாக வெளியாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.